வருக வருக. தாங்கள் ஏதோ மான்குட்டியை தேடி வந்ததாக என் அண்ணன் மூலமாக அறிந்தேன். வாருங்கள். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், அந்த காரணம் என்ன என்பதை எடுத்து தெளிவாக எடுத்து சொல்லுங்க. எங்கனால உங்களுக்கு என்ன உதவி முடியுமோ அதை நாங்க சிறப்பாக செய்யறோம். அண்ணா, தாங்கள் இருவரும் சென்று சீக்கிரமாக. கொசுவுக்கு என்ன வேலை இப்ப? எப்படி கீழே போட்டுறாதனே, எலும்பு ஒடிஞ்சு உனக்கு தெரியல. பெரிய பிராணி அது. வண்ண தமிழகத்தில் வளமை மாறாமல் வந்தாரை வரவேற்கக்கூடிய பாங்கு குறையாமல் இன்னார் என்று தெரியாத என்னை பொன்னாரம் போல் புகழாரம் சூடி வருக வருக என்று வரவேற்ற வேடுவர் குல மாதரசே, தாங்களுக்கு வெள்ளிமலை வேடுவர் சார்பாக எனது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவக நிலங்களிலே காடும் காடு சார்ந்த இடமான முல்லை நிலத்திலே வசிக்கக்கூடியவன் நான். எனது அன்றாட வேட்டையிலே ஆயிரக்கணக்கான மான்களை பார்த்தாலும் எனது இன்றைய வேட்டையிலே எத்தனையோ மான்கள் துள்ளி ஓட ஒரு அழகு மிக்கதுமான ஒரு சிறப்பு மிக்கதுமான 10.5 மாத்த பசு முன்னால் உருக்கி வார்த்தார் போல ஒரு சித்துமுறை பதுமை கொண்ட மான் ஒன்றை கண்டேன். கண்டவுடன் கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டேன். ஆக ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது. தாங்கள் தலைவி என்ற முறையில் பிடிக்க சம்மதம் என்று சொன்னால் போதும், மானை பிடித்துட்டு நான் இருப்பிடம் நோக்கி சென்றுவேன். சரிங்க, மானை பத்தி சொல்லுங்க, ஆடுங்க. என்மான் 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 இத்தனை வனம் நாடி அழகான மான் பாட்டு திருமானம்மா பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. இத்தனை வனம் நாடி அழகான மான் பாட்டு சத்திய திருமானம்மா பிடிக்க சம்மதம் தருவாயோ. சரி, ஆக மொத்தம் இப்படிப்பட்ட ஒரு மான் சொல்லக்கூடிய விதமே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப மான் ரொம்ப அழகா இருக்குன்றத நம்புறேன். ஆனா நீங்க வந்து மான்குட்டியை தேடி வந்து இங்கதான் மான்குட்டி போச்சுன்றதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லையே. நீங்க மானை பார்த்துருக்கலாம், விருப்பப்பட்டிருக்கலாம், மானை விரட்டி வந்திருக்கலாம், இதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா மான்குட்டி எங்களுடைய திணைப்புடத்துக்குள்ள புகுந்துச்சு அப்படின்னு ஒரு கற்பனையில இருக்கீங்கல்ல, அதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க. பார்த்தது நானும். அப்படியா? பார்த்தது நீங்க என்ன பேர் இவர நீங்க பார்த்தோன்னா நான் நம்புறதுக்கு எப்படியா நம்புறது? உங்களை ஆள் முழிய பாருங்க. நீங்க எங்க இருந்து காவல் காக்குறீங்க? நான் வந்து எங்க இருந்து காவல் காப்பேன்? இது ஏன் நிலம்? பரல்ல நிப்பேன், கீழே நிப்பேன், திணைக்கு நடுவுல கூட நின்று காவல் காப்பேன். அழகான மானை பார்த்தேன், அழகான மானை பார்த்தேன், சரி விரட்டி வந்தேன், ஓடி வந்த மான் இங்க நிக்கிறது. கையில வேலோட வந்திருக்கீங்களே, அன்பளிப்பா அந்த ஆயுதம். சரி சரி, நல்லது. கையில வேலை வச்சுக்கிட்டு துளி கூட பயமே வரக்கூடாது. ஏன்னா பயத்தை தீர்க்கிற ஆயுதமே, தலைமை ஆயுதமே வேலாயுதம் தான். முருகனுடைய கையில இருக்கிற அந்த வேலை பார்த்த சூரவதமனே அப்படி எதிர்த்து நிற்கும் பொழுது
போர் புரியாமையே அவனுடைய ஆற்றல் எல்லாம் வெற்றி போச்சான். அதனாலதான் எதிரிகளினுடைய பராக்கிரமத்தை வெற்றச் செய்பவன் என்பதால் முருகனுக்கு கந்தன் அப்படின்னு பெயர் வந்துச்சு. அதனால அப்படிப்பட்ட ஆயுதத்தை கையில வச்சிருக்கீங்க. ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும், நீங்க உங்க குருநாதர் இருக்காருல்ல வேடுவர் செல்வமணி தெரியுமா? ஏன் தெரியும்? அப்படியே அவர்தான் அந்த வேடுவரையே வந்து நின்று மான்குட்டி வேணும்னு தைரியம் எவ்வளவு பேசுறான்னு சரி மான்குட்டியை கொடுக்க முடியாது போயான்னு விரட்டி விட்டவன் நானு. சும்மா பாரு என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு மானை வாங்கி போலான்னு கனவுல மிதக்காதீங்க சரியா? உங்க ஊருன்றதுக்காக நாங்க வந்தோடனே இந்த மானை தூக்கி கொடுத்துருவோமான்னு நினைச்சீங்களா? நீங்க மான்குட்டி இங்க இருக்கு அப்படின்னா நான் ரொம்ப தைரியமா மான்குட்டி இங்க தான் இருக்கு, மானை கொடுக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் என்கிட்ட இருக்கு. ஆனா மான் இங்க வரல. நாங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு துளியும் கிடையாது. நாங்கள் வேடுவர் குலத்தில் பிறந்தவங்க. எங்க அண்ணன்கள் 7 பேருமே வேட்டையாடக்கூடியவங்க. நான் சொன்னா மான் ஒரு மான் என்ன எத்தனை மானாலும் எனக்கு பிடிச்சு கொண்டாலும் அப்படி நிறுத்துவாங்க. உங்க மானை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? தேவையே இல்லை, கிளம்புங்க முத. அப்ப 8 அடி பாய்ஞ்சா பிள்ளை 16 அடி பாயும் சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி எங்க வாத்தியார்ட்ட வேணா நீங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறலாம். இல்லைன்னு சொன்னாலும் போக மாட்டாரு. வம்பா தொங்கியாவது மானை வாங்க பாப்பாரு. மானை பிடிக்காம யாரும் போக மாட்டாங்க. மானை பிடிக்கணும் வேட்டைக்குன்னு வரேன், மானை பிடிக்காம எப்படி போவான்? எப்படிங்க வேட்டைக்குன்னு வரேன், சரி மானை பிடிக்காம எப்படி போக முடியும்? சரி பிடிங்க, நீ உங்களோட சமத்து உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க என்கிட்ட இருந்து மானை அப்படி வாங்கிட்டு போயிருங்க பாப்போம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் நானு. மானை பிடிக்க முடியாமையோ பிடிக்க தெரியாம எங்க வர கிடையாது. அப்ப பிடிக்க முடியும் பிடிக்க தெரியுன்ற தைரியத்தில் திமிர்ல பேசுறீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். குழி வச்சு பிடிக்கலாம், ஜல வச்சு குடிக்கலாம், கைமான் காட்டுக்கு பிடிக்கலாம், கையாலே அடித்து பிடிக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது. உண்மை. ஏன்னா மண்டலம் மகாமண்டலம் ஆடிடம் பைசாசம் பிரைத்தியாடிடம் 5 வகையான வேட்டைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் வேட்டையாடணும்னா அதுக்கான ஆயுதங்கள் அதற்கான உபகரணங்கள்லாம் வேணும். நீங்க ஒண்ணு வாளி உட்கம்பு என்று சொல்லக்கூடிய அங்கவஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அருமையான கணை கையில் இருக்கின்றது. கையில கணை வச்சிருக்கீங்க, வில்லு காணாமே. வில்லு இல்லாம எப்படி கணை தொடுக்கீங்க? இந்த கணை வந்து வில்லு வச்சு தொடுக்கிற கணை கிடையாது. சரி, இந்த கணையோட பேர் வந்து சிலிமுகம். சரி, நம்ம வந்து இந்த காமிச்சா போதும் அப்படியே மான் ஓடி வந்து மந்திரவாதி எதனா மந்திர கோல காமிச்சோன்னா ஜூம் தாத்தா கவரக்கூடிய தன்மை கொண்டது சிலிமுகம். ஐயா உண்மைதான். இந்த ஈர்ப்பு அப்படிங்கிறதுன்றிய எப்படி இந்த காந்த இரும்புல ஒட்டிக்கிறோமோ அது மாதிரி நீங்க எந்த மாதிரியான மாயவத்தை காமிச்சாலும் இந்த கவர்ந்து இழுத்துன்னு கொண்டு வந்து எந்த ஆயுதத்தை நிறுத்தினாலும் சரி எங்களுக்கு முன்னாடி நீங்க எதையும் மயக்கி எதையும் வசியப்படுத்தி மான் குட்டியை வாங்கிடவே முடியாது. மான் எதை ஏற்கனவே பிடிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, நல்லா ஏற்கனவே பிடிச்சிருக்கனே. நல்லா சிரிச்ச முகத்தோட நிக்கிறீங்க. சிரிப்பு இருக்குல்ல மனிதனுக்கு, மனிதன் மட்டும்தான் சிரிக்க தெரிந்த மிருகங்கிறார் ஒருத்தர். 5 அறிவு வரைக்கிற எந்த ஜீவராசியுமே சிரிக்காது. ஆனா சில பேர் மனிதர்களே சிரிக்கிறாங்க. இல்ல 5 அறிவு தான் இருக்கும் போல. என்ன நான் சொல்றது? 6 அறிவு உள்ள மனிதனுக்கு தான் சிரிக்கக்கூடிய வரப்பிரசாதத்தை தெய்வம் கொடுத்துச்சு. ஆனா அவனே நிறைய சிரிக்க மறந்து தெரியுறான். ஆனா நீங்க அப்படி இல்லை. நல்லா மேடை நிற்கும் பொழுது நல்லா சிரித்த முகத்தோடு இருக்கீங்க. ஆள் வேற பார்க்க நல்ல இளமையா ஒரு நல்ல வேட்டையாடக்கூடிய அந்த மேடைக்கு எப்படி ஒரு ராஜ நடிகர் இருக்கணுமோ அந்த பொருத்தம் ரொம்ப அழகா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உண்மைதானே? ஒரு ஊர்ல வந்து ஒரு நாடக நடிகரோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஜல்லிக்கட்டு காளையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊரோட பெருமை சுத்து வட்டார எல்லா இடத்துக்கும் தெரிய வரும். ஜல்லிக்கட்டு காலை கூட கிராமப்புறங்கள தான் தெரிய வரும். ஆனா இன்னைக்கு நீங்க ராஜ நடிகராக வேடம் தாங்கி நடிக்கக்கூடிய இந்த நிகழ்வை அன்பு அண்ணார் மாயங்குளம் மாதவன் அவர்கள் மூலமாக நாம வந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய வலையொலி இணையத்தின் மூலமாக எல்லாருமே பார்க்க போறாங்க, எல்லா தமிழர்களுமே பார்க்க போறாங்க. ஆக எல்லா புகழும் முதல்ல ஒருவன் வந்து நல்லா பிரதிபலிக்கணும் அப்படின்னா முதல்ல திருவருள் வேணும், இறைவனுடைய திருவருள் வேணும், அடுத்து குருவருள் வேணும். திருவருளும் குருவருளும் நிறைந்து துணை புரிந்தால் மட்டும்தான் நாம நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியும், நம்ம நல்லா வர முடியும். அதுதான் உண்மை. உங்களுக்கு திருவருள் நிறைஞ்சிருக்கின்றத பார்த்தாலே தெரியுது. குருவருள் ரொம்பவே நிறைஞ்சிருக்கின்றத நான் இப்பவே கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டேன். ஒரு குருநாதராக இருந்து என்னுடைய அன்பு மாமா செல்வமணி அவர்கள் அவருடைய மாணவர்கள் எல்லாத்தையுமே அவரு மாணவர்களோடு இப்படி உட்கார்ந்து போது தெரியும் போதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம புராணங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது குருகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த குருநாதர் என்ன செய்வார்னா தன்னுடைய சீடர்களோடையே திரிவார். புராண கதைகள்ல ஒரு சுக ரிஷியா இருக்கு, சுகபிரம ரிஷியாக இருக்கட்டும், ஒரு வசிஷ்ட முனிவராக இருக்கட்டும், ஒரு விஸ்வாமித்திரராக இருக்கட்டும், அவர் எப்படி தன்னுடைய சீடர்களோடையே திரிவாரோ அதுபோல தன்னுடைய சீடர்கள் புடைசூழ திரியக்கூடிய ஒரு அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குரு வழியில வந்தவர். அவர் வந்து சாதாரண ஒரு குருநாதருடைய வழியில வந்தவர் கிடையாது. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய மாமியார் விஜயதார் அவர்கள், PS விஜயதார் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து யாருடைய சிஷ்யப்பிள்ளை, அவங்களுடைய குருநாதர் யார் அப்படின்னா அன்பு ஐயா இழுவனையை சேர்ந்த தங்கவேல் ஐயா அவர்கள். நான் அவங்கள பார்த்தது கிடையாது, அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வழியில் வந்த எல்லா நாடக கலைஞர்களுமே
அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அன்புப்பா ராஜநடிகர் விஜயராம் அவர்கள் கூட அவருடைய சிசியபிள் தான். நிறைய நாடக கலைஞர்கள் சாதாரண நாடக கலைஞர் கிடையாது, ஆலமரம் மாதிரி நல்ல விழுதுகள் தொங்கக்கூடிய ஆலமரம் எப்படி பல பேருக்கு வந்து இன்னைக்கு நிழல் கொடுத்து காக்குதோ, அதுபோல ஆலம் மரம் மாதிரியான ஆணிவேர் கொண்ட பல கலைஞர்களை உருவாக்கியவர் அந்த குருநாதர். அந்த குருநாதருடைய வழியில வந்து இன்னைக்கு உங்களுடைய குருநாதராக, ஏன் ஒரு வழியில எனக்கும் கூட நான் மானசீகமா ஒரு குருநாதராக நினைக்கக்கூடிய ஒருத்தர். ஏன்னா விந்துக்கு ஒரு அப்பேன் வித்தைக்கு பல அப்பேன்னு சொல்லுவாங்க. நாம யாருக்கிட்ட இருந்தெல்லாம் ஒரு விஷயத்தை கத்துக்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு குருநாதர் தான். முறையோடு சொல்லி கொடுத்த ஒரு குருவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னா அப்படியே அவங்களும் குருநாதர் தான். நான் நாடக கலையுலகத்துக்கு வந்த புதுசில் எனக்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாமல் நான் நின்ற பொழுது எந்த மேடை, நான் ஊரை கூட சொல்லிடுறேன் எங்கே அப்படின்னா, உப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் கடல் பகுதியில் இருக்கலன்னு, கடற்கரை ஓரமாக இந்த உப்பூர்ன்ற கிராமத்தில். அப்போல்லாம் எதுவுமே தெரியாது, ரொம்ப சின்ன பிள்ளை, நான் ஒரு 16 வயசு இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து நாரதர் யாருன்னா செல்வமணி மாமா தான். அவங்க வந்து நின்று எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே பேச தெரியாது. அப்போ நான் வர்றோம், இன்னைக்கு எப்படி இவராது இவ்வளோ தூரம் பேசுகிறாரு. நானும் பேசுவேன், ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக பேச மாட்டோம். அனுபவம் தான் ஒரு மனிதனை வந்து வளர செய்யும். அப்படி நான் இருக்கும் பொழுது என்னை அப்படியே கொண்டு செலுத்தி ஒரு நல்ல அந்த நாடகத்தை பிரதிபலிக்க வைக்கிறது ஒரு அனுபவசாலியாக அன்னைக்கு அவர் என்னையெல்லாம் நிறைய முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்குமே என்னுடைய மனதில் ரொம்ப மரியாதையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அன்பு மாமா செல்வமணி அவர்கள். ஆமாம், அதை மாமான்றதை தாண்டி ஒரு நல்ல குருநாதராக நிறைய நாடக கலைஞர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த வழியில் வந்தவர் நீங்க. இந்த மேடை மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய எல்லா மேடைகள்லையுமே குருநாதர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை தாண்டி நம்மளும் மிகைப்படுத்தி நிறைய விஷயங்களை தேடணுன்ற அறிவு பசி ஒரு மனிதனுக்கு வேணும். நிறைய கத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வேணும். கலையை பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் கற்றுக்கணுன்ற எண்ணம் இருந்தா மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும். கண்டிப்பா. எப்பயுமே வெற்றி கிடைக்கிறதுங்கிறது கிடைச்சிடும், ஆனா அந்த வெற்றியை தக்க வைக்கிறது இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயம். அந்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமா முருகன் அருளால கிடைக்கும். அந்த வெற்றியை தக்க வைக்கக்கூடிய முயற்சியை நீங்க நிச்சயமா எடுக்கணும். சரிங்களா? வாத்தியாரை பத்தி ரொம்ப அருமையா பேசுனீங்க. சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய நிறைய மாணவர்களை உருவாக்கிறாரு அப்பா செல்வமணி அப்பா அவர்கள். அண்ணன் திருமுருகன் தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அப்பா கிட்ட சேர்த்து விட்டாப்புல. அதே மாதிரி அவருடைய ஆசான் ஐயா ஏஎஸ் தங்கவேல் ஐயா நானும் பார்த்தது கிடையாது, ஆனால் அவரை பற்றி கேள்விப்படுற விஷயங்கள் பூரா ரொம்ப வியக்கத்தக்கதாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முனியராஜ் மாமா, விஜயராமப்பா, வேணந்தன், அப்படி பழம்பெரும் நடிகர்கள், வீரவேல் பெட்டிக்காரு, அப்படி பழம்பெரும் நடிகர்கள்லாம் அவர்களுடைய மாணவர்கள். அதில் அப்பாவும் ஒரு மாணவர். அதே மாதிரி பாலமுறை வாத்தியார். அதில் வந்து அப்பா அந்த ஐயாவுடைய பாணியிலேயே நிறைய மாணவர்களை சொல்லி கொடுத்து அவர் இன்னைக்கு ஒரு மாணவர்கள் பட்டாளங்களை உருவாக்குறது மட்டுமல்லாமல் நம்ம கலை உலகத்திற்கும் நிறைய நடிகர்களையும் இதை கொண்டு வந்து சேர்க்கிறதாக ஒரு கலைப்பணியை அவருடைய கலைப்பணி மேன்மேலும் வளர வேண்டும். அவருடைய ஆசி எனக்கு நன்றாக கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வேண்ட இறைவனை பிரார்த்தி. கண்டிப்பா கிடைக்கும். இருக்கு, பார்த்தாலே தெரிஞ்சாச்சு. ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் இவங்க இனிமேல் வர்ற காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது தெரியும். உங்களை பார்த்தாலே தெரியுது. அதுக்கான மானம் கொடுக்க முடியாது. சரியா? வாங்க. என்ன ஊசி இடம் கொடுத்தாத்தான் நூடு நுழைய முடியும். குண்டூசியில இருங்க, ஊசி இடம் கொடுத்தா நூடு நுழையலாம். குண்டூசியில எப்படி உள்ள நுழைப்பீங்க? நான் சொல்ற காது ஊசி தான். என்ன நான் சொல்றது குண்டூசி தான். ஏன்னா அவர் கொடுத்தது குண்டூசியை தான் கொடுக்குறாரு. யாரு? பட்டினத்தாரினுடைய மகன் மருதவாணன் என்ன பண்றான், சிறு பேழையில ஒரு பெட்டியில குண்டூசியை குத்தி அதை எழுதியிருக்கான். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கே. காதில்லாத ஊசி கூட இறந்து போகும் பொழுது வராதே, எதுக்காக இந்த தேடல் உனக்கு? திரைக்கடலோடையும் திரவியம் தேடும் என்னை அனுப்பினையில நீ இறந்து போனா உனக்கு ஒரு ஊசி வருமா கூட? அதனாலதான் பாடுறார் பட்டினத்தார், மாதாவும் உழல் செழித்தாள் பல் வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செலுத்தி விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமல் கா. மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து நான் கருப்பையில தங்காத ஒரு முக்தியை கொடுன்னு வேண்டினாராம். அப்படியெல்லாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இல்லை, குண்டூசிக்கு பெருமையை சொல்கிறேன். குண்டூசிக்கு எவ்வளோ பெருமை இருக்கு. வாங்க, நம்ம பேசணும்னு நினைச்சோம்னா கடுகுக்கு கூட பெருமை கொடுத்து பேசலாம். பேச்சு திறமையை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க மான்குட்டியை தேடி வந்தேங்கிறீங்க, மானை எங்க பாத்தீங்க? என்னுடைய இடம். உங்க இடம்னா இது வெள்ளிமலை. உங்க இடம் பட்டா போட்டு எழுதி வெள்ளிமலை உங்களுக்கு சொந்தமா? எங்க அப்பாவுக்கு சொந்தம். என்னங்க பொம்பளை பள்ளிட்டு இப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க? ஒரு மாதிரி என்னை பார்த்து பார்த்து சிரிச்சு வைக்கப்படுறாரு. அப்படியா? சரி ஐயா, என்ன பேசுறீங்கன்னு பாக்குறேன். வேற உங்க வெள்ளிமலைனா உங்களுக்கு சொந்தமா அந்த வெள்ளிமலை? ஆமா, எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கே சொந்தம் வெள்ளிமலை. அது சரி, ஒரு மலையவே குடும்பமே சொந்தமா வச்சிருக்கீங்களா? அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படித்தான் தெரியும்ல. வாங்க, வெள்ளிமலைக்கு சொந்தக்காரரு. என்ன வேலையா வந்தீங்க? எங்க மானை பிடிக்க வந்தேன். வந்ததே வேட்டைக்கு தானா? வந்ததே மானை பிடிக்க. மானை எங்க பாத்தீங்க? மான வெள்ளிமலைக்கு இடையில பார்த்தேன். இடையில
அப்ப நீங்க வந்தது வேற வேலையா வந்துட்டு மான பாத்தீங்களா இல்ல மான பாக்கணும்னே இங்க வந்தீங்களா? நாங்க வரும்போது மான் வரும்னு எங்களுக்கு தெரியும். தெரியும், மானு வரும்னு தெரிஞ்ச ஆளுக்கு மானை எப்படி பிடிக்கணும்னு தெரியலையே. மானை பிடிக்கனா தெரியும். எப்படி தெரியும்? நான் வந்ததுமே மானை பிடிச்சிருப்பேன். சரி, வருத்தப்படுவீங்க. ஆமா, இந்த வேடுவர் இப்படி செஞ்சு விட்டாரு. இந்த வசனம் ரொம்ப நாளாச்சு கேட்டு. அதனால விஜயராம அப்பதான் சொல்லுவாங்க வருத்தப்படுவீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களை கேட்கறது சந்தோஷமா ஒரு மானை பார்த்தேன். இருங்க, நாங்க ஒரு பொழுது வருத்தப்பட மாட்டோம். எங்களுக்கு நாங்க யாரையும் வருத்தப்படுத்தவும் மாட்டோம். நாங்களும் எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். நாங்க வணங்குற தெய்வம் அப்படி. முருகனை வணங்கிட்டு எங்களுக்கு எதுக்கு கவலை சொல்லுங்க? அதனால சொல்றதை கேளுங்க ஐயா. மான் குட்டி இல்ல, நான் எடுத்து சொல்றதை சொல்லிவிட்டேன். இல்லைன்னு வைங்களேன், இப்படியே வீம்பு பண்ணின்னு வைங்க, எங்க ஊருக்குள்ள 4 பேரை கூட்டி வச்சு மந்தையில கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். கிளம்புங்க முதல்ல, பிடிங்க சுத்திய. நேத்து ஒரு மானம் பாட்டு படிக்கிற இருங்க. கேட்டாரா இங்கே எதை பார்த்தாரா அங்கே, அட கேட்டாரா இங்கே எதை பார்த்தாரா அங்கே, எதையோ நினைச்சு கதகி படிச்சாரா. ஆம்பளைங்க பேரை கெடுக்க இவரே பொம்பளைய போல போனட்டார். போங்கையா போங்கையா, அட போங்கையா. எதுலையுமே ஒரு சரியா இருக்கணும், நான் சரியா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். நீங்க சரி தகப்பை விட்டு சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் வாங்க நினைப்பேன். சரி, மான் என்னுடைய மானா இருந்தாலும் இருக்கிற இடம் உங்கள் இடம். அப்படி இல்லைங்க, உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி காசு எடுப்பாரு. என்னடா கேட்க, உன் காசை நான் எடுக்க எதுக்கையா கேட்கணும், ஏன் அண்ணன் நான் எடுக்கிறேன். உரிமையின் காரணமாக இங்க நிறைய இடங்கள்ல அனுமதியெல்லாம் மறுக்கப்படுது. அனுமதி கேட்காம நம்ம உரிமைன்னு இருக்குன்னா யாருக்கிட்டையும் தகப்பனோ தாயோ எடுத்து நம்ம செலவு பண்றதுல தப்பு இல்லை. ஆனா செலவு பண்ற வழிங்கிறது இருக்குல்ல, அது நல்ல வழியா இருக்கணும். நல்ல முறையில ஒரு பிள்ளை போறான்னா தகப்பனுக்கு பெருமை தானே ஐயா. அதெல்லாம் சரிதான். நீங்க சரியா இருக்கணும்னு நினைக்கிற அந்த லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியுது. மான் குட்டியை பிடிக்கலையே. ஒரு இடத்துல ஒரு புருஷன் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கதை சரி வாங்க, கதையிலே புருஷன் முன்னாடி வராங்க, சொல்லுங்க கேட்போம். ஒரு இடத்துல ஒரு புருஷன் முன்னாடி வாழ்றாங்க. ஆமா, தெளிவா. அதாவது ஒரு பெரிய காடு, விவசாய காடு, அதுல வந்து ஒரு புருஷன் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல ரொம்ப வருஷமா எப்படி வேலை பார்க்குறாங்க? ஒரே முதலாளி இல்ல, தூங்காம வைக்காம சாப்பிடாம. சரி 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 சொல்லுங்க. அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாட்டாங்க. ஒரு சடவு. எவ்வளவு நாளா? அது 15 வருஷமா பேசல. 15 வருஷமா? அதனாலதான் ஒன்னா வேலை பார்க்கறாங்க. அந்த அம்மா நீ அப்பவே புரிஞ்சுக்கணும், ஒன்னா வேலை பார்க்கறாங்கன்னா பேசிக்கிறது இல்ல. அதனாலதான் இல்லாட்டி சண்டை நாரி இருக்குமே அங்கதான். புருஷன் முன்னாடியும் பேசாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஒரு நாள் என்ன ஆகி போச்சு,
எள்ளு அறுத்து நிறையா களத்தில் காய போட்டுருந்துருக்காங்க. காய போடும்போது முதலாளி வைவார், அது மழை பெஞ்சால் நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. இப்போ நேற்று சாயங்காலம் வந்துச்சுவார், மழை நாடகம் நடக்கும் என்ன பண்ணுற அந்த மாதிரி மழை. அப்படின்ற பட்சத்தில் அந்த நெல்லை திரட்டி குமிக்கி வந்து புரிஞ்சு ஒரு ஆளாக கஷ்டப்படும் போது அப்போ மனைவியை சொன்னேன், 15 வருஷம் பேசாதவன் ஏலா என்ன பார்த்துக்கிட்டே இருக்க வந்து இந்த எல்லை திரட்டி கும்மி அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த மாதிரி அப்போ அவள் சொன்னா, மழை பெஞ்சு எள்ளு நனைஞ்சாலும் பரவாயில்ல, என் புருஷன் என்னை ஏழான்னு சொன்ன சொல்லு போதும் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி நீங்கள் மான தாரேன்னு மட்டும் சொன்னால் போதும். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இங்கே வாங்க. சும்மா எதையாவது ஏழான்னு சொன்னாரோ அப்படி சந்தோஷமா இருந்துச்சாமா அவனுடைய மனைவி. ஐயா இருக்க, ஒரு தனியா நிக்கிற கன்னி பெண் கிட்ட எப்படி நீங்க கணவன் மனைவி கதையை சொல்லுவீங்க? நீங்க இது நல்லா இருக்காது. நான் ஒரு கதை சொல்லுவேன், கேக்குறீங்களா? இப்படித்தான் ஒரு ஊர்ல அதேதான். அதே புருஷன் முன்னாடி கதையை சொல்லுவோமா இல்லை வேற கதை சொல்லுவோமா? இல்ல நீங்களும் புருஷன் முன்னாடி கதையை சொல்லுவோமா? ஆமா, ஒரு கணவன் மனைவி. இந்த உலகத்துல ரொம்ப கடுமையானது எது தெரியுமா? நம்ம மேல இருக்கிற குற்றத்தை நான் குற்றம் பண்ணினேன்னு ஒத்துக்கிறது. உண்மைதானே? தொண்டை கட்டி இருந்தாலும் மைக்கு சரியில்லைன்னு சொல்லுவோமே தவிர தொண்டை கட்டி இருக்குன்னு ஏத்துக்கிறோமா? அதுதான் இயல்பு மனித வாழ்க்கையில. நான் காலில் முள்ளு குத்திருச்சு, கணவரும் காலை கொண்டு போய் முள்ளுல வச்சுவிட்டு முள்ளு குத்திருச்சுன்னு சொல்றோமே தவிர முள்ளு தேடி வந்த நம்ம காலில் குதிச்சு. ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை நான் அப்படிதான் பண்ணினேன்னு ஏத்துக்கிட்டான்னு வைங்களேன், அப்பவே அவன் தவற உணர்ந்து திருந்திட்டான்னு அர்த்தம். ஆனா நம்ம அதுக்கு 1000 நியாயம் பேசும். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி 2 பேரும் எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசி சண்டை. பேர் வந்து ராமதாஸ் ரூபா தானே? என்ன இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? 2 பேருக்கு சண்டை. ஒரு நாள் புருஷன் பார்த்தா, நம்ம ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு பேசுறா, சரி அவ ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு பேசுறோம். எனக்கு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை இவளுக்கு காது கேட்கலையோ, காது செவிடா போச்சோ, இவளை கூட்டி கொண்டு போய் நல்ல ஒரு மருத்துவர் அணுகணும். மருத்துவர் கொண்டு போய் பரிசோதனை பண்றேன். மருத்துவர் பரிசோதனை பண்ணிட்டு, எப்ப அவன் பொண்டாட்டி காதுக்கு எதுவும் இல்லை, இருந்தாலும் மருந்து மாத்திரை கொடுக்குறேன். ஒரு 3 நாளைக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. கூட்டி கொண்டாந்து வீட்டில் வச்சு காதுக்கு மருந்து ஊற்றி மருந்து மாத்திரை சாப்பிட சொல்றான். ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி, இப்போ புருஷன் வேலைக்கு போயிட்டான். போனவன் வீடு திரும்பும் பொழுது யோசிச்சிருக்கேன், நம்ம பொண்டாட்டிக்கு காது கேட்கலன்னு கூட்டி கொண்டு போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தோமே, காது சரியாயிருச்சான்னு சோதனை பண்ணுவோம் அப்படின்னு வந்தவன் வீட்டுக்குள்ளேயே போகாம வீட்டுக்கு வெளியில மரத்தடியில நின்றுக்கிட்டு கத்திருக்கான். அடியே, நம்ம வீட்டில் எனக்கு என்னடி குழம்புன்னு. சத்தமே வரல. யோசிச்சிருக்கேன், இன்னும் காது சரியாகலையோ, சத்தம் வரலையே அப்படின்னு வெளியில மரத்தில் நின்றவன் கொஞ்சம் உள்ள போய் வாசப்படிக்கிட்டு நின்று, அடியே நம்ம வீட்டில் எனக்கு என்னடி குழம்புன்னு. என்ன குழம்பு? அப்பவும் சத்தம் வரல. மறுபடி வீட்டுக்குள்ள போயிட்டு கத்திருக்கான், அடியே நம்ம வீட்டில் எனக்கு என்னடி குழம்புன்னு. அப்பவும் சத்தம் வரல. நேரம் அடுப்படிக்குள்ள புகுந்துற, அடியே என்னடி குழம்புன்னு புகுந்தான்ல. இந்த அம்மா கரண்டியோட திரும்பிடுச்சு, குழம்பு கரண்டியோட. ஏயா கூறு கட்ட மனுஷா, இந்த கேள்வியைத்தான் மரத்துக்கிட்ட நிற்கும் போதே கேட்டேன், என்ன குழம்புன்னு. அப்பவே சொன்னேன் நம்ம வீட்டில் இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பாருங்க. கத்திரிக்காய் சாம்பார். மறுபடியும் உள்ள வந்து கேட்டேன், அப்பவும் சொன்னேன். இதோட 4வது தடவை கேட்டுட்டேன், இப்பயும் சொல்றேன் கத்திரிக்காய் சாம்பாரியா, உனக்கு காது கேட்கதா இல்லையான்னு திரும்பினாலாம். இப்ப சொல்லுங்க, யாருக்கு காது கேட்கல? அவனுக்கு தான் கேட்க. அப்ப தாம் பக்கம் இருக்கக்கூடிய பிழையை வந்து இல்லறமாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டுமே, ஒரு குருவும் மாணவனாக இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்துருச்சுன்னா தவறே நடக்காது. குறை சொல்றது மனித இயல்பு. மனிதன் ஒருவனை ஒருவர் குறை சொல்றதா இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ஒரு மரத்துல 3 பறவை, குயில், மயில், காகம். குயில் மயிலுக்காக 3 பேருமே நண்பர்கள். ஆனா என்ன நடக்குது? குயில் இல்லாத நேரம் பார்த்து காகமும் மயிலும் பேசிக்கிச்சான். இதெல்லாம் ஒரு பாட்டா? குயில் பாடுறது இதெல்லாம் ஒரு பாட்டா? குயிலும் மயிலும் காகம் இல்லாத நேரம் பார்த்து சொல்லிச்சான், இதெல்லாம் ஒரு நிறமா அப்படின்னு. மயில் இல்லாத நேரம் பார்த்து குயிலும் காகமும் சொல்லிச்சான், இதெல்லாம் ஒரு ஆட்டமா அப்படின்னு. இது 3 பேரும் பேசிக்கிட்டே இருந்ததை கேட்ட அந்த மரம் மனசுல நினைச்சுக்கிச்சான், இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு. 3 பேர் இருக்கும் போது ஒருவர் இல்லாத நேரத்தில் இன்னும் 2 பேர் அவங்கள குறையா பேசுறதுங்கிறது சரியான ஒரு நட்பா அமையுமா? ஆக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை குறை சொல்றது ரொம்ப சுலபம், தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. இப்போ நீங்க கூட பாருங்க, மானை எங்கேயும் விட்டுவிட்டாரு. நான் ஏதோ மானை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி ஏன் காவலையே தான் குறை சொல்ற மாதிரி இருக்கு அவருடைய பேச்சு. அதனால வாருங்கள் விடுவரே, மான்குட்டிங்க வரவில்லை என்பது சத்தியமான உண்மை. மீறி மான்குட்டி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மானை முழுமையா பாத்தீங்களா? நல்லா பார்த்தேன். மான்குட்டியை பார்த்து உண்மை என்றார். அந்த மான்குட்டி எப்படி இருக்கும், மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்கும் என்பதை எடுத்து சொல்லுங்கள். எங்களால் என்ற வகையில் மானை கொடுக்க வழி வைக்கிறோம்.
தெரியவில்லை விடுவரே. நாங்கள் தேடி வந்தது மானே கிடையாது. மானை தேடி வரல பெண்ணை, உன்னைத்தான் தேடி வந்தேன். இப்பதான் நல்லா வாங்கி கட்டிட்டு போக போறியா கிட்ட. என்னையா தேடி வந்திய? ஆளு மண்டை பாரு, என்ன தேடி வந்தார எவ்வளவு தைரியம். பாருங்க தம்பி, இங்க பாருங்க. நீங்க இப்பதான் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. என்னையெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன்னு வைங்களேன், தாயே அம்மா பாருங்க அனுப்பிடுவிய, பேசியே கொண்டு ஓடி போயிருங்க. ஆத்தங்கர ஓரத்திலே அங்க நின்ன உருவமா, அழகழகா ஆட கட்டி அழக வந்த பருவமா, ஆத்தங்கர ஓரத்திலே அங்கே வந்து உருவமா, அழகழகா ஆட கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவளா நெருங்க இன்பம் தந்தவளா, நேற்றிரவு வந்தவளா நெருங்க இன்பம் தந்தவளா, அவளா இவளவே அறிந்து வரும் பொய்யார், இழிப்பிலே இழிப்பிலே இழிப்பிலே, கண்ணன கண்ணன மலைக்குது, பெண்ணன பெண்ணன நினைக்குது, என்னன என்னன நினைக்குது, எண்ணங்கள் எங்கே பறக்குது. என்னமோ தொட்டு பாக்குறீங்களே, நீங்க வாங்க. வாங்க ராதா, நீங்க வாங்க. தொட்டு பார்க்கலாமா? வாங்க போய் அட வேடு வரீங்க, வாங்க. இங்க வாங்க, கூப்பிடுறாங்கல்ல. இங்க வாங்க. இன்னும் எப்படி பயப்படுறாரு? வாங்கயா, அப்படி வாங்க, ஒண்ணும் செய்யல உங்களுக்கு. வாங்க. நான் பயந்து ஒண்ணா நியாயம், நீங்க பயந்து ஓடலாம். வாட வாங்க இங்க. என்ன பாட்டு பாடிட்டு ஓடி 2 ஆட்டம் போடுங்க. அதாவது என்ன அதாவது ஆடுங்க. அதெல்லாம் ஆடலாம், ஆடுங்க. பாடுங்க. இந்த நேரத்தினுடைய சிறப்பே தான். சரி சரி போங்க. அதனால நம்ம சங்கரதாஸ் சாமி எழுதின இந்த வள்ளி திருமண நாடகம் 130 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தாலும் கூட இந்த அருமையான பிரம்ம முகூர்த்தத்திலே வள்ளி திருமண நாடகம் நடைபெறும் என்பதற்காக அந்த நாடக காலந்தாங்கி நிற்கிறது. காரணம், இந்த நேரத்தில் சுத்தமான காற்று வீசப்படும், இலைதலைகள்லாம் துளிர் விடக்கூடும், மலர்கள்லாம் மலரக்கூடிய நேரம். அதனால் இந்த நேரத்தில் அந்த வள்ளி திருமண நாடகத்தை கண்டுகளித்து எல்லாரும் மகிழ்வீர்கள். அந்த வள்ளியை திருமணம் முடிக்கிறேன். அண்ணா, அண்ணே, என்ன அண்ணனை கூப்பிட்டா அண்ணி வருது? என்ன திருந்த மாட்டானே? ஏன்னா இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லையே. மானது இப்படி தொட்டு பார்த்து ஓடி தொட்டுட்டாரா? தங்கச்சி, என்ன அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி பேசுறீங்களே? அது நீ தான் சொல்லுவ. 2 பேரும் வந்திருக்காங்க. தங்கச்சி, அண்ணே, இப்படி யாரோ ஒருத்தர் நம்ம தொட்டுட்டாருன்னா ஆமா, நம்ம சாமியை கும்பிட்டு தோசை கழிச்சிரும். ஆமாண்ணே. மண்ணா நாடும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே, திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவே, கருங்கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவே, பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே,
உண்ணாவே தனி பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே மணப்பித்தானாலும் முருகன் அருளால் முன்னாவே நானாலும் பதவிச்சோழில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பல முதிர்ச்சோலை மரமாவே சொன்னானாலும் ஓமை பணிக்கும் சொல்லாவே பல சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவே சொல்லானாலும் ஓமே ஒளிக்கு சொல்லாவே பல சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவே அருமுன்னானாலும் வீடும் பேரும் உண்டாவே அருள் உண்டானாலும் வீடும் வீடும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே நானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுது சூளையில் மரமாவே முருகா 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 சிவேல் வீரவேல் வேலே துணை முருகா வரட்டும் வரட்டும் அண்ணா இந்த பிறவி எடுத்ததை நான் முருகனை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் தங்கை நமது இனிமே முருகக்கடலுக்கு தொன்று செய்வது தானடா ஆமாம் அண்ணா முருகா முருகா அண்ணா கதையினுடைய தாத்பரியமே என்ன தெரியுமா ஏன் வள்ளியை தேடி முருகன் வந்து மணமுடிக்கணும் முருகனை தேடி இந்த உலகில் வாழும் பக்தர்கள் எல்லாம் படை வீடு தேடி மறக்க முடியாத கலைமகள்டா அது அது அவருடைய கலைஞருக்கெல்லாம் ஒரு கலைமகள் என் அன்பு என் சகோதரி என் அன்பு சகோதரிக்கு என் இசைக்கலைஞர் சார்பாக 100 ரூபாய் அனுப்பி அப்படியா நன்றி நன்றி ஐயோ எனக்கு ஏதோ விருது வாங்கின மாதிரி இருக்குப்பா எங்க சொல்லுங்க தங்கச்சி தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். என் தங்கச்சி தான். யூரியா போட்டுருக்காங்க அன்னைக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி யூரியா போட்டு வளர்த்துட்டாங்க. நான் வந்து இந்த அன்பளிப்பு 10 ரூபா கொடுத்திருந்தாலும் எனக்கு லட்ச ரூபா கொடுத்த மாதிரி, ஏன்னா கொடுக்குற ஆள் அப்படி. இசைக்கலைஞர்கள் இருந்து ஒரு கலைஞர் அன்பளிப்பு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதுல என் அண்ணன் அங்கிட்டு தம்பி இவரும் தம்பி தான், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான். எல்லாரும் என்னை பாராட்டி அன்பளிப்பளித்து ஆசீர்வாதம் வழங்கியதுக்கு ரொம்ப பெரிய எல்லாரும் நல்லது. ஆள் ரவுண்டு மட்டும் தான் கொஞ்சம் சொரட்ட. என்ன இப்ப கொடுத்துருவோம். வேலுக்குள்ள வந்து நிறைய வாங்கி. அதான் உண்மை. 100 ரூபாய் கொடுத்துருக்கு, அல்ல 1000 ரூபாய் வாங்கிடுவாங்க. அதேதான் உண்மைதான். அதனால அண்ணா, ஏன்னா முருகனை நாடி எல்லோரும் தேடி ஓடும் பொழுது முருகன் மட்டும் வள்ளியை நாடி வந்து மனமுடிக்க என்ன காரணம் அப்படின்னா, வள்ளியை பொறுத்த வரைக்கும் வள்ளி இச்சாசக்தி. நான் 100 ரூபா கொடுத்துருக்கேன்னு வச்சுக்க, நீ 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பந்தம். சரிண்ணே, சந்தோஷம். இச்சாசக்தி அப்படின்னா ஆசைங்கிறது எது? சிற்றின்ப ஆசை கிடையாது. இந்த ஆன்மா இந்த பிறவி முருகா முருகா முருகான்னு அவனை தேடினா, அவனை மனசுல நினைச்சு தேடினோம் அப்படின்னா நாம போய் அவனை சரணாகதியிட அவசியம் கிடையாது. அவனே நம்மை தேடி வந்து ஆட்கொள்வான் அப்படின்ற தத்துவம் தான் முருகன் வள்ளி திருமண நாடகத்துல வள்ளியை தேடி வந்து மனமுடிக்கக்கூடிய இந்த காட்சி. ஆக அப்பேற்பட்ட வள்ளி திருமண நாடகத்தை நேர்ல பாக்குறதுங்கிறது ஏதோ நாடகமா யோசனை பண்ணி பார்க்காம, அதையெல்லாம் தாண்டி ஒரு வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, திருக்கல்யாணம். அதை மனசுல நினைச்சுக்கிட்டு பார்க்கணும். வாங்க முருகா முருகா. யாருக்காவது மனம் முடிக்கிறதுல பிரச்சனைனாலே பேசுவோம். என்ன பண்றது? பாடுவோமா? ஒரு பாட்டு பாடுவோம். நாங்க பாடுறோம். நாங்க பாட்டு கச்சேரி தான் வந்திருக்கோம். பாடுமா. ஆமா, நீங்க எடுக்க மாமா பாடுங்க. இந்த பூசாரி முதல்ல மாலை விடியாக்கலாம் துண்டுல மாலை மாத்துவாங்க. நான் கேட்கிறேன், மாலை மாத்த விடியாக்கலாம் தெரியாதா? அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேடன் இல்லாமல் போகேதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, இல்லாமல்
அரோகரா. முருகா சுவாமி, வள்ளியின் பணிவான வணக்கங்கள் ஐயா. வேடனாக வந்ததும் நானே, என்ன வேடுவனாக வந்ததும் நானே. சரி, உன்னை திருமணம் முடிப்பதற்காக அவ்வாறு வந்தேன். என்னை திருமணம் முடிக்க தாங்களுக்கு சம்மதம் தானே? முருகா யார் கூட வாங்க வீடு வாங்க, பக்கத்துல வாங்க. ரோஜா. மாதா ஏத்தே எந்திரிச்சு வாங்க. பூ பத்தலைன்னா கொஞ்சம் கண்ணு முருகா, இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே என் முருகனை சரணாகதி அடைந்து அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். ஆக வரம் வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? ஆறு திறந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குணம் வாழ்க, செவ்வேலி எறிய மங்கை வாழ்க, ஆணைதரனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சிறடியார்கள் எல்லாம் என்று இந்த உலகில் வாழக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வள்ளி தேவையான தேவ சமேத சண்முகநாத பெருமானாக காட்சி கொடுத்து காத்து ரசிக்க வேண்டும் முருகா. இந்த ஊர் மக்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி என்று நல்ல வாழ வேண்டும். அதே சமயத்தில் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை என்று இன்று முதல் அனைவரும் அழைக்கட்டும். படியாகட்டும். நாங்கள் சித்தம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். கூத்து பெருக வேணும், ஞான தங்கம் ஊராரெல்லாம் வாழ வேணும். பவமாவானே, சுமந்த முகனே பாராதே, கீதமுடனே ஸ்ரீராமே, ரூபமுடனே நித்திய சுப மங்களம். ராஜீவ நடனநாடே, ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராமே, ரூபமுடனே நித்திய சுப மங்களம். தவ திரு ஸ்ரீல ஸ்ரீ சங்கரதா சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. மறக்க முடியாத என் அன்பு கிராமியம் கிராமம், மறக்க முடியாத அத்தனை பேருக்கும் அன்பளிப்பித்து பெரும் விஷயத்த என் அன்பு கிராம பொதுமக்களுக்கு தாய்மார்கள் ரொம்ப ரசிச்சாக. அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது கலைக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி. இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளித்த அன்பு சார்ந்த தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், சிறப்புமிகு நாடகத்தை ஏற்பாடு செய்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா திருமுருகன் ஆறுமணிஸ் கலைஞர் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் மாயக்குளம் மாநகரம் கண்டெடுத்து மாதவன் அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்து சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய சூரிய ஆடியோ உரிமையாளருக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நன்றி என்று கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.